நேர்களுக்கு வணக்கம். புகார்பேட்டை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் உங்கள் பகுதிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் தேவைகளையும் கோரிக்கைகளையும் நீங்கள் எங்களுக்கு தொலைபேசி மூலமாக தெரிவிக்கலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444211066 இந்த தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் எங்களுக்கு தெரிவிக்கலாம். அதே சமயம் உங்களுக்கு இணைப்பு கிடைக்காவிட்டால் நீங்கள் எங்கள் தொலைக்காட்சி முகவரிக்கும் உங்களுடைய கோரிக்கைகளை கடிதம் மூலமாகவும் அனுப்பி வைக்கலாம். நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி எண் 32 போயஸ் 2வது தெரு, தேனாம்பேட்டை, சென்னை 6,18,000. எண் 32 போயஸ் 2வது தெரு, தேனாம்பேட்டை, சென்னை 6,18,000. இந்த முகவரிக்கு நீங்கள் உங்களுடைய கோரிக்கைகளை கடிதம் மூலமாகவும் எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். இன்று உங்களுடைய கேள்விகளுக்கும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் ஆலோசனைகளை தருவதற்காக நமது அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மக்கள் வழிகாட்டி இயக்கத்தின் மாநில தலைவரும் சமூக ஆர்வலரும் விழி திறக்கும் வழிகாட்டி பத்திரிகையின் நிறுவனருமான திரு TC ராஜேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம் சார். இன்னைக்கு நான் என்ன கையில் எடுத்திருக்கேன்னா, அதாவது ஆளுநர் சில நாட்களுக்கு முன்னர் ஒரு கருத்து தெரிவித்தார். அரசு பள்ளிகளில் கல்வி தரமாக இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். இன்னொன்று PhD படிப்பு அந்தளவுக்கு தரமாக இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். ஒரு மாநிலத்துடைய ஆளுநர் ஒரு மாநிலத்தின் கல்வி முறையை தரமாக இல்லை அப்படின்னு சொல்கிறாருன்னா அங்கே உண்மையாகவே அது குறைபாடு இருக்கா அப்படின்றது கேள்வி எழுது. நீங்கள் பல இடங்களில் போய் நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டிருக்கீங்க, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுடைய பார்வையில் அரசு பள்ளிகள் எவ்வாறு செயல்படுது, தமிழகத்தில் கல்வி முறை எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள் சார். உள்ளார்ந்தபடியே கவர்னருக்கு RN ரவிக்கு நம்ம புகார்பேட்டை நிகழ்ச்சியின் சார்பில் நன்றி சொல்லணும் மேடம். காரணம் என்னன்னு கேட்டால், ஒரு ஆளுநர் என்பவர் அரசாங்கத்தினுடைய முக்கியமான முதல் நபராக இருக்கார். அந்த அந்த நாட்டினுடைய அந்த மாநிலத்தினுடைய கல்விக்கு. அது மட்டும் இல்லை, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவினுடைய பிரதிநிதியாகவும் இருக்கார். அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய கல்வி நிலை ஒவ்வொரு துறை வாரியாகவும் அவர் ஆய்வு செய்யக்கூடிய முதல் நபராக இருக்கிறார். அப்போ குறிப்பாக அரசு பள்ளிக்கூடத்தை தான் அவர் குறை சொல்லியிருக்கார், தனியார் பள்ளிக்கூடத்தையும் மற்றவங்களையும் சொல்லலை. முதல் அழைப்பாளர் இணைப்பில் வந்துட்டாங்க சார், பேசிட்டு நம்ம விரிவாக பேசலாம். வணக்கம், ராஜ் நியூஸின் புகார்பேட்டை. யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? வணக்கம்மா. ஹலோ அம்மா, நீங்க கொஞ்சம் அழாம தொலைக்காட்சியை சத்தம் குறைச்சிட்டு எங்க கிட்ட கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. உங்களுடைய கோரிக்கைகளை கொஞ்சம் விரைவாகவும் சுருக்கமாகவும் சொல்லிடுங்க. சரிங்கம்மா. சரிங்கம்மா, சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்ன, எந்த மாவட்டம்? புஷ்பம், திண்டுக்கல் மாவட்டம். பேர் என்னம்மா? புஷ்பம், திண்டுக்கல் மாவட்டம். சொல்லுங்க, இப்போ உங்க புகார் சொல்லுங்க. எங்க வாத்தியார் அரசு பள்ளியில வேலை பார்த்துட்டு ரிட்டையர் ஆயிட்டாரு சார். அவங்க 2 வயசு அவங்களுக்கு. ஃபர்ஸ்ட் வயசு, செகண்ட் வயசு. பையன் 2வது பையன் மாற்றுத்திறனாளி, சுத்தமா நடக்க மாட்டேன் சார் மேடம். இப்ப அந்த ஃபர்ஸ்ட் வயசு அப்பயே கோர்ட்ல ஆர்டர் பண்ணி வாங்கும்போது அவரு சார் ஜட்ஜ்மெண்ட் அவரே சொன்னாரு, இந்த அம்மா இறந்ததுக்கு முன்னாடி உனக்கு முழு ஓய்வூதியம் உனக்கு வரும்பா, நீ அழுகாம போ அப்படின்னு சொல்லி பையன் தவழ்ந்து குண்டியில தூக்கிட்டே போய் மேடையில உட்காரும் போது அவரு இல்ல நீ அங்கே இரு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசினாரு சார். இப்ப அந்த அம்மா இறந்து நீங்க 1 வருஷம் 2 மாசம் ஆயிடுச்சு மேடம். மேடம், நீங்க என்ன முறையாகுதுமா? என்ன உறவு? அம்மா அம்மா அந்த பையன் மாற்றுத்திறனாளிக்கு தாய். ஓகே ஓகே. அம்மா புஷ்பம்மா, நீங்க ஏற்கனவே ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இதே நிகழ்ச்சியில நீங்க இதை பதிவு பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சார். பதிவு பண்ணோம் சார். எந்த ட்ரீட்மெண்ட்டும் நீங்க எனக்கு எந்த உதவியும் செய்யல சார். அதுல என்ன சொன்னாங்க அந்த நிகழ்ச்சியின் போது? உங்களுக்கு என்ன நாங்க தகவல் கொடுத்தோம்? உங்களுக்கு போன் பண்ணி பேசுறோமா, ஒரு தீர்வு காண்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்ல இப்போ புஷ்பத்துக்கு உங்க கணவர் பேர் என்ன? வீரப்பன். வீரப்பன் எந்த வருஷத்துல எந்த ஸ்கூல்ல வேலை செய்யறப்ப இருந்தாரு? சின்னராவத்தன்பட்டி அரசு தொடக்கப்பள்ளியில வேலை பார்த்தாரு சார். தொடக்கப்பள்ளியில ஆசிரியர் தொடக்கப்பள்ளி ஆசிரியரா இருந்தாரா, தலைமை ஆசிரியரா இருந்தாரா? தலைமை ஆசிரியர் இருந்தாரு சார். தொடக்கப்பள்ளி. எப்ப காலமானாருமா அவரு? அவரு 2012 காலமானாரு சார். அவர் பென்ஷன் வாங்கிட்டு இருந்தாரு. 2012 அவர் காலமாயிட்டாரு. ஃபேமிலி பென்ஷன் அவர் இறப்புக்கு பிறகு ஃபேமிலி பென்ஷன் யார் வாங்குறது? அந்த அம்மா பாதியும் கோர்ட்ல ஜட்ஜு
வாங்கி கோர்ட் ஆர்டர் வாங்கி அந்த இல்லம்மா தாய் அவங்க முதல் தாரம் வாங்குறாங்களா? அந்த அம்மா வாங்கிட்டு பாதி நாங்களும் பாதி அவங்களும் வாங்கிட்டு இருந்தாங்க, பாதி இந்த மாற்றுத்திறனாளியும். சரி, இப்போ என்ன ஆச்சு? அது இப்போ அது என்ன நிலைமை ஆச்சு? இப்போ பாதிப்பு வருதா இல்லையா? பாதி வந்துட்டு இருக்கு சார். அந்த அம்மா இறந்து இன்னைக்கு 1 வருஷமா 2 மாசம் ஆயிடுச்சு சார். இப்போ உங்களுடைய கோரிக்கை என்ன? அந்த அம்மாவுக்கு இப்போ இறந்த பிறகு உங்களுக்கு முழுசா வரணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க அதானே? ஆமா சார், ஆமா சார். இப்போ அதுக்கான நீங்க ட்ரெஷரிக்கெல்லாம் மனு கொடுத்தீங்களா? மனு கொடுத்தோம் சார். அவங்க பென்ஷன் புக்கை ஒப்படைக்க மாட்டேங்கிறாங்க. நாங்க என்னமா செய்யட்டும்? பென்ஷன் புக்கை ஒப்படைச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு முழு பென்ஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இல்லம்மா, இப்ப நீங்க உடனே என்ன பண்ணணும்னு கேட்டா, மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு ஒரு புகார் கொடுங்கம்மா. இது மாதிரி என்னுடைய கணவருடைய பென்ஷன் புக்கை முதல் தாரம் இறந்துட்டாங்க, ஃபேமிலி பென்ஷன் வாங்கிட்டு இருந்தவங்க, அதை ட்ரெஷரிக்கு சரண்டர் பண்ண சொன்னாங்க. ஏற்கனவே ஜட்ஜ்மெண்ட்ல அவங்க இறந்த பிறகு முழுவதும் மாற்றுத்திறனால என்னுடைய மகனுக்கு தான் சேரணும்னு சொல்லியிருக்கு. அதை மீறி அவங்க வயலேட் பண்ணிட்டு எங்களை சண்டை கட்டி எங்களை பிரச்சனை பண்ணுறாங்க. அதனால அது மீட்டு தாங்கன்னு நீங்கள் காவல்துறை கண்காணிப்பாளருக்கு ஒரு புகார் கொடுங்க. நீங்கள் திண்டுக்கல்ல எந்த பகுதியில் வசிக்கிறீங்க? திண்டுக்கல் வேடசந்தூர் யூனியன்ல ஒரு பகுதியில் வசிக்கிறோம் சார். இல்லைம்மா, வேடசந்தூர் காவல் நிலையத்திலையும் புகார் கொடுங்க. வேடசந்தூர் காவல் நிலையத்துக்கு மேல் மாடியில் டிஎஸ்பி ஆஃபீஸுக்கு டிஎஸ்பிக்கும் ஒரு புகார் கொடுங்கம்மா. சரி சார். புகார் கொடுத்த பிறகு நடவடிக்கை இல்லாத பட்சத்தில் நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு பார்ப்போம். சரியா? நீங்கள் உடனே இமிடியேட்டாக அவங்க இறந்த தேதி உங்களுக்கு டெத் சர்டிஃபிகேட் கையில் இல்லைனா கூட இப்போ கோர்ட்டில் சொன்ன டீட்டெயிலாம் வச்சு ஒரு மனுவாக தயார் பண்ணி எஸ்பி ஆஃபீஸுக்கு ஒன்று, டிஎஸ்பிக்கு ஒன்று, இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் வேடசந்தூருக்கு ஒன்று அனுப்புங்க. மனு தயார் பண்ணி ஏஜிக்கே அனுப்பணும் சார். அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, கல்வி அதிகாரி மூலம் உங்களுடைய டெத் சர்டிஃபிகேட், அந்த அம்மாவோடைய பென்ஷன் பிபிஓ நம்பர் அதை வச்சு நீங்க அனுப்புங்க, உங்களுக்கு முழு பென்ஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஏஜில எங்களுக்கு ஒரு தபாலும் கொடுத்தாங்க சார். அந்த தபால்ல என்ன சொல்லிருக்காங்க? அந்த அம்மாவோடைய பிபிஓ நம்பர், அந்த நம்பர் புஸ்தகமும் எங்க தம்பியோட ஒரிஜினல் பென்ஷன் புக்கையும் இப்ப நீங்க மேல அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். எங்களுடைய ஒரிஜினல் புஸ்தகம் ஏஐஓ ஆபீஸ்ல கொடுத்துட்டோம் சார். கல்வி தொடக்க கல்வி அலுவலர் என்ன சொல்றாரு கொடுத்ததுக்கு? அவர் தான் சார் சொன்னாரு, சூப்பரண்டன்ட் சொன்னாரு, நீங்க அந்த அம்மாவுடைய பென்ஷன் புக்கை மட்டும் நீங்க வாங்கிட்டு வாங்க, இல்லைன்னா ட்ரெஷரி ஆபீசர்ட்ட இந்த அம்மாவுடைய முதல் தரத்தினுடைய அம்மா ஜூலை 23 முதல் 20/7/23 முதல் இறந்துட்டாங்க, பென்ஷன் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு மட்டும் நீங்க ஒரு அந்த ட்ரெஷரி அம்மாட்ட அதுவே போதும். அதை வச்சு நாங்க இல்லம்மா, அவங்க ஆசிரியர் சொல்றதெல்லாம் அவங்க சொல்ற மாதிரி நீங்க போய் ஒரு அதிகாரியை கேட்டீங்கன்னா அவங்களாம் அது மாதிரி எழுதி தர மாட்டாங்க. அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா கோரிக்கையும் எழுத்து மூலமா போனாலும் வழி அதுக்கே நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. நீங்க போய் ஒரு ட்ரெஷரி ஆபீசர் நீங்க இது மாதிரி எழுதி கொடுங்கம்மா ஏஐஓ ஆபீஸ்ல கேட்டாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. நீங்க என்ன பண்ணுங்க, வர திங்கட்கிழமை மாவட்ட கருவூல அதிகாரின்னு ஒருத்தர் இருக்காரு கலெக்டரேட்ல. அதனால திங்கட்கிழமை பொதுமக்கள் குறை கேட்பு நிகழ்ச்சியில மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு நீங்க மனு கொடுங்க. அந்த மனுவில் இந்த கோரிக்கையெல்லாம் சொல்லுங்க. அந்த 20/7/23 என்னுடைய கணவருடைய முதல் தாரம் இறந்துட்டாங்க, அதனால ஃபேமிலி பென்ஷன் அவங்க இறந்த பிறகு என்னுடைய மாற்றுத்திறனாளி மகனுக்கு தான் வரணும். அதனால அதை வகைப்படுத்துறதுக்கான அந்த ஃபேமிலி பென்ஷன் புக்கெல்லாம் அவங்க வச்சுட்டு தர மறுக்கிறாங்க. நடவடிக்கை எடுத்து ஆவணம் செய்யணும், ஒரு மனு அவருக்கு கொடுங்க. அதே மனுவில் எஸ்பி ஆஃபீஸுக்கு ஒன்று, டிஎஸ்பி ஆஃபீஸுக்கு ஒன்று கொடுங்க. காவல்துறையும் நடவடிக்கை எடுப்பாங்க, மாவட்ட ஆட்சித்தலைவர் கன்சர்ன்ட் சிஓ டிஓக்கு அனுப்பி நடவடிக்கை எடுப்பாங்க. அவங்க சார் ஓய்வு பெற்ற சங்கத்து மூலம் அவங்க கேட்டாங்க. அதுக்கு அந்த பையனுக்கு என்ன சொல்றாங்க, எங்க அம்மா புக்கு அது நாங்க தருவோம், கிழிச்சு போடுவோம், அது நீங்க கேட்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிட்டானுங்க. அவங்களுக்கு ஒரு உரிமை இருக்குமா, அது சொல்றதுக்கு அவங்களுக்கு கடமை இருக்கு, உரிமை இருக்கு. ஆனா நீங்க முறையா நாங்க சொல்றோம், அந்த ஒன்று கவர்மெண்ட்டினுடைய புக்கு, அது கவர்மெண்ட்டுடைய ப்ராப்பர்ட்டி. அந்த ரெக்கார்டை ஒருத்தருக்கு சேர வேண்டியதுன்னா அது சரண்டர் பண்ணுறது தான் அவங்க கடமை இருக்க கண்டி கிழிச்சு போகிறதுக்கெல்லாம் அவங்க முன் வரக்கூடாது. நீங்கள் அது ஒரி பண்ணிக்க தேவையில்ல. நான் சொன்ன மாதிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், அதே போல் துணை காவல் கண்காணிப்பு வேடசந்தூர், அதே போல் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் வேடசந்தூர், இவங்க 3 பேருக்கும் பதிவு தபாலில் புகார் அனுப்புங்க. அதே போல் டிஓ சிஓக்கு நீங்கள் எழுத்து மூலமாக கொடுங்க. திங்கட்கிழமை கலெக்டர் பார்த்து நேரில் மனு கொடுங்க. அந்த குடும்பத்துக்கு பேர்ல தான் கொடுக்கணுங்களா? ஆமா, கண்டிப்பா. அந்த உங்களுடைய ப்ராப்பர்ட்டி அது ஒரு ரெக்கார்டு. அது பென்ஷன் புக் என்பது ஒரு கவர்மெண்டினுடைய ஆவணம். அதை வச்சு நான் கொடுக்க மாட்டேன், கேச்சு போடுன்னு சொல்றது சட்டத்துக்கு புறமானது. ஓகே, நன்றி அம்மா. தெரியாம கேக்குறேன் சார். இது அந்த தாய்க்கு பின்னாடி அவங்க குழந்தைங்க
அவங்க குழந்தைக்கு பின்னாடி என் பேர் இல்ல, இந்த பையனோட பேர் மட்டும்தான், மாற்றுத்திறனாளி பேர் மட்டும்தான் இருக்கு. அப்ப அந்த அம்மாவுடைய வாரிசுல தானே சார் அந்த பையன் வரேன் கோர்ட்டு ஆர்டர்ல. அதாவதுமா உங்க பையனுடைய பேர் இருக்கிறதுனால தானே அவனுக்கு வந்திருக்கு இப்போ பென்ஷன் பாதி கொடுக்குறாங்க. சரி சார். உங்க பேர் வராதுமா, அதாவது 2வது தாரத்தினுடைய பேர் வந்து வாரிசு சர்டிஃபிகேட்ல வராது, 2வது தாரத்தினுடைய குழந்தைங்களுடைய பேர் தான் வரும். சரி சார். சரி சார். ஓகேம்மா, அழைப்புக்கு நன்றி. நன்றிங்கம்மா, இணைப்பில் வந்ததுக்கு. தொடர்ந்த நிகழ்ச்சியை பாருங்க. இப்போ நம்ம ஆளுநருடைய கருத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம், அதை பத்தி விரிவா சொல்லுங்க. ஆமா, இப்போ ஆளுநர் வந்து சொல்றாருன்னா ஒரு நாட்டினுடைய ஆளுநர் வந்து முக்கியமான தகவல் அவர் சொல்றது. அதுவும் குறிப்பா அரசு பள்ளிக்கு வந்து அரசு இந்த கோடிக்கணக்கான நிதியை இந்த அரசாங்கம் கொடுக்குது. மக்களுடைய வரிப்பணத்துல கோடிக்கணக்கான நிதி வந்து ஆசிரியர் பெருமக்களுக்கு சம்பளம் உள்ளிட்ட இதர படிகளுக்கு கோடிக்கணக்கில் போகுதுன்னு சொன்னா அங்க தரமான கல்வி இல்லைன்றது வந்து கேள்வி என்பது தொக்கி நிற்குது. திருவாளர் என்ன போன்ற சாமானியுடைய குழந்தைகள் வந்து அங்க படிக்கலன்னா அந்த ஆய்வுக்கு உட்படுத்த பிறகு கவர்னர் சொன்ன பிறகு ஒரே மாசத்துல 17,810 பள்ளிகள் ஆய்வுக்கு உட்படுத்திருக்காங்க. இப்போ மட்டும் ஏன் ஆய்வுக்கு உட்படுத்துறாங்க? ஏதாவது ஒரு பூகம்பமான ஸ்டேட்மெண்ட் வரப்போ கள்ளக்குறிச்சி மாதிரி ஒரு சம்பவம் வந்தா தான் கவர்மெண்ட் வீழ்த்தெழுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா? அப்ப இப்ப கவனம் செலுத்துற 17,800 பள்ளியில வந்து சிஓல இருந்து டிஓல இருந்து டைரக்டர்ல இருந்து டிபிஐல இருந்து எல்லாமே போய் இப்ப ஆய்வு பண்றீங்களே. அப்ப ஆய்வு பண்றப்ப என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா 8வது 9வது படிக்கிற பசங்கள் 3வது பசங்களுடைய டெக்ஸ்ட் புக்கு படிக்க முடியல, அது நிலையில இருக்குன்னு கண்டறிஞ்சிருக்காங்க. இது எவ்வளவு வெக்கக்கேடு, எவ்வளவு கேவலமானதுங்க. அப்ப இந்த கோடிக்கணக்கான நிதி கொடுத்து இந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு அவங்களுக்கு சம்பளம் உள்ளிட்ட அத்தனை படிகளும் கொடுத்து அவங்க ரிட்டையர்ட் ஆன பென்ஷன் கொடுத்து அவங்க செத்த ஃபேமிலி பென்ஷன் கொடுத்து இவ்வளவு கொடுக்கறது, அதுவும் இல்லாத ஜாக்டோ ஜியோன்னு சொல்லிட்டு அவங்க ஒவ்வொரு சங்கத்துல வந்து 30 கோரிக்கை 40 கோரிக்கைன்னு சொல்லிட்டு இது பண்ண வருஷத்துல 210 நாள் கூட வேலை செய்யறது இல்லை. அப்போ அவங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்கு என்னுடைய வரிப்பணத்துல கோடிக்கணக்கில் கொடுக்குறப்ப அங்க கல்வி தரம் இல்லைன்னு சொன்னா அப்ப அந்த கல்விக்கூடங்கள் என்ன? இப்போ நிறைய ஸ்கூல் வந்து இழுத்து மூடப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு மதுராந்தகம் ஒன்றியத்தில் பள்ளியகரன்ற ஒரு கிராமத்தில் துவக்கப்பள்ளி வெல்ஃபேர் துவக்கப்பள்ளி மூடிட்டாங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் மைனாரிட்டி ஸ்கூல் திறந்திருக்காங்க, அங்க ஸ்ட்ரென்த் இருக்கு. இது எந்த விதத்துல லாஜிக்? இது அதே பள்ளியில தான் பள்ளி மாணவர்கள் படிப்பதை ஊக்குவிக்கணுன்றதுக்காக வெளிநாட்டுக்கு கொண்டு போறாங்க, நிறைய ஸ்காலர்ஷிப் தராங்க, இந்த மாதிரி விஷயமும் நடந்துட்டு இருக்கு. வெளிப்பார்வைக்கு அப்படி தெரியுது. இப்படி இருக்கிறப்ப தமிழ்நாட்டுல கல்வி நிலைமை நல்லா ஓஹோ ஆஹோன்னு இருக்குன்னு சொல்லிட்டு அப்ப கவர்னர் சொன்னது பொய்யா இல்ல உங்க ஆய்வுக்கு உட்படுத்தது பொய்யா? அங்க கண்டறிந்த உண்மை வந்து பொய்யா? பேசலாம் சார், விரிவா பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், ராஜ் நியூஸின் புகார் பெட்டி, யாரெங்கிருந்து அழைக்கிறீங்க? மேடம் வணக்கம். மேடம் வணக்கம் சார், உங்க பேர் என்ன, எந்த மாவட்டம்? நான் கடலூர் மாவட்டத்திலேருந்து பேசுறேன் மேடம். பெண்ணாடம் சிவராமகிருஷ்ணன் பேசுறேன். சொல்லுங்க சார். கடலூர் மாவட்டம். சொல்லுங்க, உங்க புகார் என்ன? சார், பொது தகவல் அலுவலர் அப்படின்னு நான் வந்து பேரூராட்சிக்கு ஒரு லெட்டர் போட்டிருந்தேன். வரைபடம் வேண்டி தெருவு போட்டிருந்தேன். பொது தகவல் அலுவலர் வந்து அந்த இது இல்லைங்கன்னு சொன்னதால நான் மேல்முறையீடு இயக்குநருக்கு போட்டிருந்தேன். உங்க வாய்ஸ் வந்து பிரேக் ஆகுது. சிவராமகிருஷ்ணன், நீங்க எந்த பேரூராட்சியை குறிப்பிடுறீங்க? பெண்ணாடம் சார். பெண்ணாடம். பெண்ணாடத்துல வந்து இல்ல நீங்க பேரூராட்சி பொது தகவல் அலுவலர் யாருக்கு அங்க பொது தகவல் அலுவலர் தெரியுமா? செயல் அலுவலர் தான் வந்து பொது அலுவலர். யார் சொன்னது உங்களுக்கு? இல்ல சார், பொது அலுவலர் தான் ஃபர்ஸ்ட் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க சரியா ரெஸ்பான்சிபிள் பண்ணலன்ட்டு நான் வந்து இயக்குனருக்கு போட்டிருந்தேன் கடலூர். சரி, கடலூர்ல அவர் மண்டல இயக்குனர் இல்ல, இயக்குனர் சென்னையில இருக்காரு. சாரி, மண்டல இயக்குனர். ஆமா சார். ஆமா, மண்டல இயக்குனர் என்ன சொன்னார்? மேல்முறையீடு மண்டல இயக்குனர் அவங்க இது ரெஸ்பான்சிபிலிட்டி செயலர் நீங்க வந்து உடனே இருக்கு இல்லைன்னு பதில் சொல்லி லெட்டர் அனுப்பிச்சிருந்தார். சரி, அப்ப அவங்க என்ன சொல்றாங்க? திரும்ப முதல் மேல்முறையீடு நீங்க வந்து லெட்டர் போட்டு திரும்ப அவங்க சொல்ல நான் வந்து 2வது மேல்முறையீடு 19/1 இங்க வந்து சென்னைக்கு போட்டிருந்தேன் சார். 19/1 தான் முதல் மேல்முறையீடு, 19/3 தான் வந்து 2வது மேல்முறையீடு ஆணையத்துக்கு. ஆமா, 2வது மேல்முறையீடு. சரி, அது எப்ப போட்டீங்க ஐயா? அது போட்டு 21/6 போட்டோம் சார். நான் 21/6 24 இல்ல சார், 21ஆம் தேதி 6வது மாசம் 2024 வருஷம். சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு ஆணையத்துல இருந்து இன்னும் தகவல் வரல இல்லையா? இல்ல, இது வரைக்கும் தகவல் இல்லை சார். அவங்கள வந்து நான் போன் பண்ணி கான்டாக்ட் பண்ணா சார் இப்போ வந்து மெயில் சிஸ்டம் வந்துடுச்சு, நீங்க வந்து மெயில்ல கான்டாக்ட் பண்ணுங்க. அது என்னன்னு எனக்கு ஒன்றும் புதுசா இருக்கு சார். இது அது எப்படி? அதுக்காக தான் உங்களுக்கு போன் போட்டேன். இல்ல அதாவது வந்து இப்போ தமிழ்நாடு தகவல் ஆணையம் சென்னை நந்தனத்துல செயல்படுது ஐயா. அந்த நந்தனத்துல செயல்படக்கூடிய தமிழ்நாடு தகவல் ஆணையத்தினுடைய 2வது மேல்முறையீடு வந்து அவங்க ஒரு ஃபார்மேட் கொடுத்திருக்காங்க, 3-4 பக்கங்கள் உடையது. அந்த ஃபார்மேட்ல கேள்வி என்னதான் அந்த ஃபார்மேட்ல நீங்க அப்ளை பண்ணாதான் அவங்க வந்து உங்களுக்கு கேஸ் நம்பர் ஃபைல் பண்ணி விசாரணைக்கு எடுத்துக்குவாங்க.
ஓ புரியுது சார். அதனால நீங்க தயவு செய்து அந்த ஃபார்மேட் உங்களுக்கு கிடைக்கலன்னா தகவல் ஆணையத்தினுடைய மெயில் சைட்ல போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவங்க வெப்சைட் இருக்கு, தமிழ்நாடு தகவல் ஆணையம்னு சொல்லிட்டு ப்ரௌசிங் சென்டர் இருக்கு இல்லையா, இ-சேவை மையம். ஆமா சார். அங்க போயிட்டு வந்து தமிழ்நாடு தகவல் ஆணையத்துல வந்து 2வது மேல்முறையீட்டு மனு டவுன்லோட் பண்ணி கொடுங்கன்னா கொடுப்பாங்க. ஓகே சார். அதை வாங்கிட்டு அதில் இருக்கிற ஃபார்மேட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபில்அப் பண்ணி நீங்கள் வந்து முதல் தகவல் நீங்கள் தகவல் கேட்ட மனுவனுடைய நகல், அதே போல் பொது தகவல் அனுப்பின பதில், முதல் மேல்முறை நகல், இது எல்லாம் இணைச்சி மீண்டும் பதிவு தபால் ஒப்புதல் அட்டையுடன் நீங்கள் அனுப்பி விடுங்க. சரி. குறைந்தபட்சம் உங்களுக்கு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் ஆகும். ஏன்னா தகவல் ஆணையத்தில் கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மனுக்கள் குவிஞ்சிருக்கு. 5 வருஷத்துக்கு முன்னாடி போட்டது இப்போ தான் கூப்பிட்றாங்க. ஓ அப்படிங்களா? 2வது அங்கே நிர்வாகத்தில் வந்து 10+1 இருக்கணும். 11 கமிஷனர் இருக்குன்னா அங்கே கமிஷனருக்கு வந்து நிறைய கமிஷனர் வேக்கண்டாக இருக்கு. சரி சார். சரி. அதனால வந்து காலதாமதமாகவும் கண்டிப்பாக உங்களை கூப்பிடுவாங்க. தன்னம்பிக்கையோட இருங்க. ஓகே சார். ஆனால் பதில் வரும் இல்லை சார்? பதில் கண்டிப்பாக பதில் வரும். உங்களையும் கூப்பிடுவாங்க, அவங்களையும் பொது தகவலோட முதல் மேல்முறை அலுவலகம் விசாரணை கூப்பிடுவாங்க தேவையானா. அப்படி இல்லைன்னு நீங்கள் கேட்ட தகவலை கொடுக்கறதுக்கு அவங்க ஆர்டர் போடுவாங்க. ஏதாவது 2த்துல 1 நடக்கும். ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி. ஓகே தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நன்றிங்க இணைப்பில் வந்ததுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. இந்த பள்ளியில் இருக்கிற கல்வியை பற்றி படிச்சுட்டு இருந்தாலுமே பள்ளியில் வந்து சில முறைகேடுகள் நடக்குது அப்படின்ற புகார்களும் அண்மை காலமாக வந்துட்டு தான் இருக்கு. என்னன்னா வந்து ஒரு கிளீனிங்காக நம்ம கொடுக்குற ஒதுக்குற பணம் வந்து முறைகேடு நடைபெறுது. இல்லை பள்ளி குழந்தைகளுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க, அதில் கூட முறைகேடு நடக்கு. அதன் அடிப்படையில் ஒரு கடிதம் வந்திருக்கு நமக்கு. சீதாபதி, வெற்றிலைக்கார தெரு, ஆரணிபாளையம், ஆரணி, திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து அனுப்பியிருக்காங்க. சீதாபதின்றவர் அனுப்பியிருக்காரு. என்னன்னா அவங்களுடைய மகள் வந்து ஆரணி தாலுக்கால நெசல் கிராமத்தில் இயங்கி வரும் சர்வதேச மகளிர் கல்வியியல் கல்லூரியில் வந்து பிஎட் படிச்சிருக்காங்க. 2022ஆம் ஆண்டு கல்வியாண்டில் வந்து முடிச்சிருக்காங்க. அவங்க வந்து ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. காலேஜிலேருந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வரப்போது அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. அது அவங்க அதே கேஸ்ட்டில் இருக்கிற பல மாணவிகளுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருது. ஒரு சில மாணவிகளுக்கு கிடைக்கல. அதில் இவருடைய மகளுக்கும் கிடைக்கல. இந்த ஸ்காலர்ஷிப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் செல்லுக்கு இவங்க கடிதம் எழுதியிருக்காங்க. அதன் பேரில் வந்து 2024 ஜனவரி 1க்குள்ளே இவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் போய் சேரணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டும் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் மறுபடியும் வரல ஸ்காலர்ஷிப்பு. அதுக்கப்புறம் அவங்க கம்ப்ளைண்ட்லாம் ரைஸ் பண்ணி நிறைய கொஸ்டின் கேட்டதுனால காலேஜ் வந்து நாங்கள் சீக்கிரமாக தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 3 மாதத்துக்கு மேலே ஆகுது, இன்ன வரைக்கும் ஸ்காலர்ஷிப் தரலை அப்படின்னு சொல்லிட்டு. இதில் சில மாணவிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு பணம் வந்தது, அந்த பணத்துலேயே வந்து 70,000 ரூபாய் ஸ்காலர்ஷிப்பில் 5,000 மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க, ரிமைனிங் வந்து எங்களுக்கு கட்டிடுங்க, கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி காலேஜ் வைஸில் கேட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து முறைகேடு நடந்திருக்கு. என்னுடைய மகளுக்கான ஃபீஸ் நான் எல்லாத்தையுமே கட்டிட்டேன், இருந்துமே ஸ்காலர்ஷிப்பில் அவங்க பணம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இதன் மூலிமா, இந்த நிகழ்ச்சி மூலிமா அவங்களுக்கு அந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் கல்லூரி நிர்வாகத்தினுடைய தொலைபேசி எண் எல்லாமே, அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க சார். இப்போ இவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய பதில் என்னன்னு கேட்டால், இது மாதிரி நிறைய நிகழ்வுகள் இருக்குது. நாங்கள் சமீபத்தில் வந்து கோயம்புத்தூர் மாவட்டம், திருப்பூர் மாவட்டத்தில் இது போல் வந்து ஒரு ஷெட்யூல்டு காஸ்ட்டு கேர்ள்ஸுங்க வந்து ஒரு 25 பேர் ஸ்காலர்ஷிப்பே இல்லாமல் அவங்கள வந்து ஃப்ரீயாக உங்களை சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அட்மிஷன் போட்டுட்டு திரும்ப வந்து ஸ்காலர்ஷிப் வரேன்னு சொல்லிட்டு சேர்த்தீங்களே எங்களுக்கு பணம் கட்ட சொல்லி நிர்பந்தம் பண்ணுறப்போ அவங்களுடைய அசல் சான்று கூட கொடுக்க முடியாத நிலையில் போச்சு. கொடுக்க மறுத்தது அந்த கல்லூரி நிர்வாகம். அதன் பிறகு நம்ம காவல்துறை எஸ்பி வரைக்கும் கொண்டுட்டு போய் அப்புறம் வந்து டிஎஸ்பி என்கொயரி லெவலில் வச்ச பிறகு தான் கல்லூரிக்கு வந்த அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்த ஸ்காலர்ஷிப் எல்லாம் அவங்க வந்து ஸ்டோக்கா பண்ணது தெரிய வந்தது. ஓகே. அதன் பிறகு அவங்க மேலே துறை ரீதியாக நடவடிக்கை சம்மந்தப்பட்ட மாவட்ட ஆதிதிராவிட நலத்துறை இன்வால்வ் ஆகி அவங்க மேலே சார்ஜ் பண்ணாங்க. அதே போல் அவங்களுடைய அசல் சான்றுகளை சிங்கிள் பைசா இல்லாமல் நம்ம வாங்கி கொடுத்தோம். அதே போல் இவங்களுக்கு வந்து அந்த கல்லூரி கல்வி துறை இருக்குங்க சென்னை காமராஜ் சாலையில், அவங்களுக்கு வந்து அந்த பதிவாளருக்கும் அந்த விசிக்கு நம்ம புகார் கொடுக்கணும். அதாவது இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் அந்த அதிகாரிகளுக்கெல்லாம் சென்று இப்போ வந்து நாங்கள் கொடுக்குறோன்னு கல்லூரி நிர்வாகமே முடிவு செஞ்சு, ஆனாலும் இன்னும் அதன் மேலே நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு. அதாவது சிஎம் செல்லுக்கு போட்டாச்சு, அவங்க வந்து பதில் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க கொடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்னமும் வந்து தரலை அப்படின்றது தான் இங்கே கோரிக்கையாக கேட்டிருக்கோம். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தமிழ்நாடு முதலமைச்சருடைய தனிப்பிரிவு சிஎம் செல்லுன்றது அதான் ஸ்பெஷல் சொல்கிறாங்க. அதே போல் முதலமைச்சரின் தனிப்பிரிவுன்னு மட்டும் இல்லை, இப்போது அதே முகவரித்துறைன்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. 2 பிரிவு வந்து இப்போ முதலமைச்சருடைய ஆஃபீஸில் செயல்படுது. 2மே அதில் வந்து குறைந்த 4 லட்சக்கணக்கான புகார் மனுக்கள் வருது. அந்த லட்சக்கணக்கான புகார் மனுக்கள் மாவட்ட வாரியாக கணினி மயமாக்கப்பட்டு கம்ப்யூட்டரில் ஏற்றி அது சம்மந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகத்துக்கு அனுப்புவாங்க. காவல்துறை சார்ந்த செய்திகளாக இருந்தால் சூப்பர்டென்ட் போலீஸுக்கு அனுப்புவாங்க. மற்ற வருவாய்த்துறை துறையினா கலெக்டருக்கு அனுப்பிடுவாங்க. அவங்க கலெக்டருக்கு போனால் இப்போ வந்து இவங்களது வந்து கல்லூரி கல்வின்றதுனால அது சம்மந்தப்பட்ட மாநில லெவலில் வந்து டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் மாதிரி
டைரக்ட் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் இருக்குது. இது டெக்னிக்கலில் வருது இல்லைங்களா, அதனால வந்து டீச்சிங் எஜுகேஷன் அது தனியாக இருக்குது, விசி இருக்குது. அதுக்குன்னு அதான் இணை இயக்குனர் உயர்கல்வித்துறை செயலாளர் எல்லாருமே வந்து புகார் மனுக்களை பார்த்துட்டு இது மேல நடவடிக்கை எடுக்கிறோம், உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பதில் கடிதம் அனுப்பியிருக்காங்க. இப்போ இவங்களுடைய கடிதம் வந்து இன்னொரு அட்வான்ஸ் என்னன்னு கேட்டால், நான் சென்னை சைதாப்பேட்டையில் இருக்கேன். என்னுடைய வீட்டுக்கும் அந்த கல்லூரி கல்வி இயக்குனர் அலுவலகத்துக்கும் ஒரு 5 நிமிஷம் தான் கூப்பிட்ற தூரத்தில் தான் இருக்கேன். இந்த நிகழ்ச்சி முடிஞ்சிட்டு போகிறப்ப நான் அந்த தபால் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த செக்ஷனில் பார்த்துட்டு அவங்களோட செல்பேசி நம்பர்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கு அவங்களுக்கு என்னன்றது அதை ஃபீட்பேக்கை நம்ம கொடுத்துடலாம். ஓகே, தைரியமாக இருங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கான அரசு கொடுத்த அந்த ஸ்காலர்ஷிப் தொகை எங்கேயுமே போகாது. கண்டிப்பாக அதை நம்ம ரீஃபண்ட் வாங்கிடலாம். இல்லை, இப்போ இது வந்து ஒரு குற்றம் தானே சார்? ஒரு ஸ்காலர்ஷிப்பை வந்து முறைகேடா யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸ்காலர்ஷிப் யாரு கொடுக்குறாங்க மேடம்? அதாவது வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கிய எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிசி இது மாதிரி தான் கொடுக்குறாங்க. அவங்களால வந்து அந்த கல்வி கட்டணத்தை கூட கட்ட முடியாத நிலையில் தான் அரசாங்கம் கொடுக்குது. அப்போ அரசாங்கத்தை கொடுக்கக்கூடிய அந்த நிதியை கொள்ளையடிக்குது அந்த இன்ஸ்டிடியூஷன்னா, அப்போ அதனுடைய தரம் எப்படி இருக்கு? அப்போ நடவடிக்கை லைசன்ஸ் கொடுக்கறது யாரு? கவர்மெண்ட் தான் கொடுக்குது. அதே போல் வந்து அந்த ஸ்காலர்ஷிப் அனுப்புறது கவர்மெண்ட் தான் அனுப்புது. இப்போ கவர்மெண்ட் பணத்தையே வந்து ஒரு நிறுவனம் வந்து கொள்ளையடிக்குதுன்னு சொன்னால் அது வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடாதுல்ல. பேசலாம் சார். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், ராஜ் நியூஸின் புகார்பேட்டை. யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க. உங்கள் பெயர் சொல்லுங்க, எந்த மாவட்டம்? வணக்கம் சார், கொஞ்சம் சத்தமாக பேசுங்க. உங்கள் பெயர் என்ன? வணக்கம் மேடம், நான் வந்து தேனி மாவட்டத்துல இருந்துட்டு என் பேர் வந்துட்டு மகேந்திரன் மேடம். சொல்லுங்க, உங்க புகார் என்ன? மேடம், நான் வந்துட்டு முன்னாள் மதுரை மருத்துவக் கல்லூரி மாணவன் மேடம். மதுரை மருத்துவக் கல்லூரி மாணவன். சரிங்க. நான் வந்துட்டு மதுரை மருத்துவக் கல்லூரியில் வந்து பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜின்னு ஒரு அலைடிகல் சயின்ஸ் கோர்ஸ் மேடம். அந்த கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி 2 years ஆச்சு. அந்த கோர்ஸ் வந்துட்டு 2018 தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. 2018. ஓகே, ஹலோ, சொல்லுங்க. 2018 தான் மேடம் அந்த கோர்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு 2023 அந்த கோர்ஸ் முடிச்சு 5 years கிட்டத்தட்ட வந்துட்டு அலைடிகல் சயின்ஸ் 4 years கோர்ஸா ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 5 years வரை கம்ப்ளீட் பண்ணி அந்த கொரோனா பேட்ச்லயும் கூட ஒர்க் பண்ணி அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க மேடம் 2023ல. ஓகே, இப்போ முடிச்சுட்டு வந்துட்டு கூட இப்போ வரைக்கும் வந்துட்டு அந்த கோர்ஸ் கொண்டாட எந்த ஒரு இதுவுமே கிடையாது மேடம். இப்போ பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்றோம், அந்த அளவுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடையாது, எந்த ஒரு இதுவுமே இல்லை மேடம். பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணாங்க கூட. இன்னுமா அந்த கோர்ஸ் இருக்குங்களா? இன்னும் அந்த கோர்ஸ் வந்து இருக்கு மேடம். அது வந்துட்டு இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க மேடம். ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் அந்த மாதிரி வந்து அந்த கோர்ஸ் வந்து கம்ப்ளீட்டா வந்து பண்ணிட்டு இருக்காங்க மேடம். 4th year வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க மேடம். மகேந்திரன், உங்களுடைய பிரேயர் என்ன? மகேந்திரன், உங்களுடைய பிரேயர் என்ன? இதுல புகார்பேட்டையில நீங்க பதிவு பண்றது என்ன? சார், அதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா சார், கோர்ஸ் ஸ்டடி பண்றப்ப எனக்கு எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸுமே கிடையாது சார். சரி, பேசிக் ஃபெசிலிட்டிஸ் இல்லாம ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண. சரி, ஹாஸ்டல், ஒரு ஃபுட், ஒரு ஸ்டைஃபண்ட், ஒரு ஸ்காலர்ஷிப் எந்த ஒரு கோர்ஸுமே கிடையாது சார். அந்த கோர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கொண்டு வந்ததுனால சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்களும் வந்துட்டு ஒரு மெடிக்கல் காலேஜ் கோர்ஸ்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சார். இல்ல, இது சார்ந்து வந்து நீங்க டிஎம்இக்கு புகார் கொடுத்திருப்பீங்களா? டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன், கேபாக், சென்னை. சார், நாங்க வந்து நான் வந்து மதுரை மருத்துவக் கல்லூரி படிக்கிறப்ப வந்து எங்க மதுரை மருத்துவக் கல்லூரி முதல்வர்கிட்டயும் வந்து நாங்க இந்த கோரிக்கை சொன்னோம் சார். சரி. அப்போ அதே மாதிரி வந்து மன்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்துட்டு எங்க மருத்துவக் கல்லூரிக்கு வந்திருந்தாங்க சார். அப்போ வந்துட்டு அவர்கிட்டையும் வந்து மனு கொடுத்தோம் சார். இந்த மாதிரி வந்துட்டு எங்களுக்கு எந்த ஒரு மருத்துவக் கல்லூரியில வந்து எந்த ஒரு ஃபெசிலிட்டி கிடையாது. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இதே நிலைமை தான். வந்துட்டு ஒரு 5 years கோர்ஸ் பண்ணி இப்போ பண்ணிட்டு இருக்கோம் சார். சரி, ஓகே. எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கோர்ஸ் பண்றாங்க? ஒரு என்னோட மதுரை மெடிக்கல் காலேஜ்ல மட்டும் சார் ஒரு 1 yearக்கு வந்துட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்துட்டு 100 ஸ்டூடெண்ட்ஸ் சார். மொத்தம் ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து 20 ஸ்டூடெண்ட்ஸ் சேர்த்தா 5 டிபார்ட்மெண்ட் இருக்கு சார். அலைடிகல் மருத்துவக் கல்லூரியில வந்துட்டு 100 பேர் சார் ஒரு பேட்சுக்கு 1 yearக்கு. இல்ல, இப்ப மருத்துவக் கல்லூரி மதுரைக்கு மட்டும் தான் இந்த இதுவா? மற்ற அதர எதுவும் இருக்குங்களா? நிறைய மருத்துவக் கல்லூரி இருக்கு சார். இப்ப தமிழ்நாட்டுல வந்து எல்லா மருத்துவக் கல்லூரியிலுமே வந்து இந்த கோர்ஸ் கொண்டு வந்துட்டாங்க சார். ஃபர்ஸ்ட் வந்துட்டு MBBS, அப்புறம் வந்துட்டு BSc நர்சிங், அப்புறம் டிப்ளமோ நர்சிங், அப்புறம் வந்து ANM, GNM அந்த மாதிரி நர்சஸ் கோர்சஸ் இந்த மாதிரி இருந்தது சார். அதெல்லாம் வந்து B.Pharmacy இந்த மாதிரி இருந்தது சார். அந்த 2018 பேட்ச்ல வந்து சார் இந்த அலைடிகல் சயின்ஸ், BSc அலைடிகல் சயின்ஸ் சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் வந்துட்டு புதுசா கொண்டு வராங்க. அந்த கோர்ஸ் வந்துட்டு நீட் பேட்ச்ல வந்துட்டு படிக்க முடியாத ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நாங்க மொத்தமா வந்துட்டு சரி ஓகே சார், நீட்ல நம்மளுக்கு கிடைக்கல, நமக்கு அந்த எக்கனாமிக் வந்து போகிறதுனால வந்து நாங்க அந்த கோர்ஸ் எடுத்து ஜாயின் பண்ணி இப்பவும் கோர்ஸ் முடிச்சும் கூட எந்த ஒரு இதுவுமே கிடையாது சார். ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போய் ஒர்க் பண்ணாலும் கூட எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது சார். ரொம்ப வந்துட்டு கஷ்டப்படுறோம். ஏன் நாங்க இத்தனை வருஷம் படிச்சோம், இன்க்ளூடிங் இந்த கொரோனா பேட்ச்ல கூட நாங்க ஒர்க் பண்ணோம் சார். இல்லை, இப்போ நீங்கள் வந்து இப்போ MBBS மெடிக்கல், BSc நர்சிங்லாம் பண்ணுறவங்க வந்து அவங்க கவுன்சிலில் வந்து பதிவு பண்ணுற மாதிரி உங்களுக்கு எதுவும் கவுன்சில் இல்லையா? அதுதான் சார் ரொம்ப முக்கியமான விஷயமே. எங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு அடிப்படை வசதியுமே கிடையாது சார். நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம. சரி, ஓகே மகேந்திரன், நான் நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு கொஞ்சம் டீட்டெயிலாக பேசணும். இதை
நான் உங்கள் நம்பர் வாங்கிட்டு நான் பேசுகிறேன். இது வந்து கவர்மெண்ட்டுடைய கொள்கை முடிவு. இது டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் இருக்காங்க. அவங்க தான் என்டர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜ் எல்லாத்துக்குமே அவங்க இன்சார்ஜ். அவங்க தான் அதுக்கு முடிவு எடுக்கணும். அதே சமயத்தில் வந்து செக்ரட்டரி டு கவர்மெண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் இருக்காங்க. அவங்க தான் பார்க்கணும். இதை இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சார். இது வந்து எப்படின்னா சார், இது கிட்டத்தட்ட வந்துட்டு அந்த MBBS அப்புறம் மருத்துவக் கல்லூரி கோர்சஸ் எல்லாமே வந்துட்டு கிட்டத்தட்ட ரொம்ப நாளா இருக்கு சார். பட் அந்த BSc அலைடு சயின்ஸ் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 5 டிபார்ட்மெண்ட் 6 டிபார்ட்மெண்ட் அந்த 2018 கொண்டு வந்து. சரி மகேந்திரன், உங்களுடைய இது வந்து நான் கண்டிப்பா பேசுறேங்க. மகேந்திரன், உங்களுடைய தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு நிகழ்ச்சி முடிஞ்சோடனே கண்டிப்பா பேசுவாங்க. உங்களுடைய ஆதங்கம் எங்களுக்கு புரியுது. கிட்டத்தட்ட 5 வருடம் நான் வந்துட்டு மருத்துவத்துக்கு வந்துட்டு சர்வ் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு ஒரு 12th வந்துட்டு பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சு நிறைய மார்க்ஸ் எல்லாம் ஸ்கோர் பண்ணி எடுத்து சரி ஓகே நமக்கு இதுதான் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு கூட அது அந்த கொரோனா பீரியட்ல கூட அந்த ஒர்க் பண்ணி புரியுது. உங்களுடைய சேவை மனப்பான்மையும் புரியுது, உங்களுடைய ஆதங்கமும் புரியுது. நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே உங்களுடைய தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு நாங்க இதை பத்தி பேசுறோம். அதே சமயம் இதற்கான தீர்வை விரைவா கிடைக்கிறதுக்கு ஏற்பாடும் செய்வோம். சரிங்களா? தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. திரு ராஜேஷ் சார், நீங்கள் வந்து சொன்னீங்க இப்போ அரசாங்கம் வந்து 17,500 பள்ளிகளில் வந்து ஆய்வு செஞ்சாங்க ஆளுநருடைய கருத்துக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. ஸோ அதில் வந்து ஒரு 3ஆம் வகுப்பு புத்தகத்தை 9ஆம் வகுப்பு மாணவனால சரியாக படிக்க கூட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. ஸோ கல்வியின் தரம் வந்து இன்னும் முன்னேற்றம் அடையணும் அப்படின்றது ஒரு விஷயம் இருந்தாலும் இந்த கல்வித்துறைக்கு தமிழக அரசு வந்து நிதி அதிகமாக ஒதுக்குது அப்படின்றது உண்மை. ஸோ எந்த அளவுக்கு அந்த நிதி வந்து பயன்படுது, மாணவர்களுக்கு முழுமையாக போய் சேருதா அப்படின்றது ஒரு விஷயம். இன்னொன்று இந்த பிழைப்பூதியம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அதாவது வந்து ஒரு சஸ்பெண்ட் ஆன ஒரு டீச்சர்ஸ்க்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக சம்பளம் போயிட்டு தான் இருக்குது, அவங்களுக்கு சம்பளம் போயிட்டு தான் இருக்குது, ஆனால் சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க அவங்கள அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த பணம் வந்து அவங்க வேலையிலையும் இல்லாமல் அவங்களுக்கு பணம் போயிட்டுருக்கு. இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையும் பார்க்கணும். இது வரைக்கும் ஒரு ஊதியம் வாங்கிட்டு இருந்தவங்க இதுக்கப்புறம் ஊதியம் இல்லை அப்படின்னா அவங்க குடும்பத்தை எப்படி ரன் பண்ணுவாங்கன்றதையும் யோசிக்கணும். இன்னொன்று அவங்க ஒரு தவறு செஞ்சுட்டு சஸ்பெண்ட் ஆக்கியிருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு அந்த அளவுக்கு பணம் கொடுத்து பள்ளிக்கல்வித்துறையில் இவ்வளோ நிதி ஒதுக்கணுமா அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 2 விஷயத்தை நம்ம கூர்ந்தாய்ந்து பார்க்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, கல்வித்தரம் என்பது மெயின் வந்து அரசாங்கத்தினுடைய நிதி வந்து கணிசமாக ஒதுக்க வேண்டியது கட்டாயம். ஏன்னா கல்வி என்பது இந்த நாட்டினுடைய ஒரு முதுகெலும்பு. விவசாயம் எப்படி ஒரு முதுகெலும்போ அதுபோல் கல்வி என்பது முதுகெலும்பாக இருக்கிறது. அடிப்படையே நான் அந்த அரசாங்கத்தை ஏன் எதற்கு அப்படின்னு கேள்வி கேட்குறேன்னா, எனக்கு அந்த ஓரளவுக்கு கல்வி இருந்தால் தான் நான் கேட்க முடியும். ஒரு அரசாங்கத்தில் என்ன திட்டங்கள், இப்போ கல்வித்துறையை பொறுத்திங்கன்னா இலவச கொடுக்கக்கூடியது மாணவர்களுக்கு ஒரு 17 வகையான திட்டங்கள் இருக்குது. ஈவன் செப்பல்ல இருந்து, பல்பத்துல இருந்து, ஜாமெட்ரி பாக்ஸ்ல இருந்து, கெச்சில் இருந்து, ரேம்ஸ்ல இருந்து, ஸ்லேட்ல இருந்து, புக்ஸ்ல இருந்து, பேக்ல இருந்து, ஜாமெட்ரி பாக்ஸ் இப்படி வரிசைப்படுத்துறாங்க. இதெல்லாம் நல்ல விஷயம்தான். வறுமை ஏழ்மையில் இல்லாமையில் இருக்கக்கூடிய பிள்ளைங்க வருதுங்க, அவங்களுக்குலாம் இதை கொடுக்குறீங்க, வெல்கம். ஆனால் இவ்வளவும் கொடுக்குற அந்த அரசு கோடிக்கணக்கான பணத்தை ஆசிரியர் பெருங்க மக்களுக்கு கொடுக்குறீங்க. இப்போ ஒரு செகண்ட் கிரேட் டீச்சர் வந்து முடிச்சுக்கிறாருன்னா அவங்களுக்கு குறைந்தபட்சம் 65,000க்கு மேலே, ஒரு பிடிஎஸ்ன்னா 80,000-90,000 போயிட்டு இருக்கு. ஒரு எலிமெண்ட்ரி எக்ஸாம்னா 1.25 லட்சம் அவர் சம்பளம் வாங்குறாரு. இப்படி அதிகபட்சமாக அவங்களுக்கு எல்லாமே கொடுத்து தாயுள்ளத்தோடு கருணையோடு அவங்களுக்கு கேட்குறதெல்லாம் வாரி வாரி கொடுக்குற இந்த நல்வாழ்வு அரசு அந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்கக்கூடிய கல்வி வந்து தரமானதாக இருக்கணும்ல. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து 3ஆம் வகுப்புடைய டெக்ஸ்ட் புக்ஸை படிக்க முடியலன்னு சொல்லிட்டு கவர்னர் சொன்ன பிறகு 17,810 பள்ளிகளை ஆய்வு பண்ணுறப்போ இந்த அதிர்ச்சி தகவல் வருதுன்னு சொன்னால் அப்போ எங்கே போகிறது ஆசிரியர் பெருமக்களுடைய பணி? 2வது வந்து சங்க கூட்டமைப்புகள் இது எல்லாம் வச்சிருக்காங்க. ஆசிரியர் பெருமக்கள், காவல்துறையில சங்கங்கள் வந்து போர்க்கொடி தூக்கக்கூடாதுன்னு சொல்ற அரசாங்கம் கல்வியாளர்களையும் கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த ஆசிரியர் பெருந்தங்களுக்கு சங்கங்களை எப்படி அனுபவிச்சது? இன்னைக்கு 30 வகையான கோரிக்கைகள் வந்து வச்சிருக்காங்க. அந்த 30 வகையான கோரிக்கைகள் வந்து இது பண்ணா என்னென்ன, இப்போ காலாண்டு எக்ஸாம் முடிஞ்சதான் எவாலுவேட் பண்றதுக்கு நாங்கள் வரமாட்டோம். 2வது வந்து நாங்கள் ஓட்டு எடுக்க லிஸ்ட்டுக்கெல்லாம் நாங்கள் போக மாட்டோம், எந்த வேலைக்கும் வருவாய்த்துறை எங்களை பயன்படுத்தக்கூடாது, இப்படிலாம் கண்டிஷன் போடுறாங்கல்ல. அதுக்கு யார் அனுமதிச்சது? அதுக்கு வந்து கூட்டமைப்பு, ஆசிரியர் கூட்டமைப்புன்னு வச்சுக்கிறது யார் அனுமதிச்சது? இதையெல்லாம் ஆசிரியர் பெருமக்களை வச்சு தங்களுக்கு ஓட்டு வங்கி வேணுன்ற அரசாங்கம் அவங்களுக்கு கேட்டதெல்லாம் வாரி கொடுத்துட்டு இன்னைக்கு கல்வியில 0 இருக்குன்னா வெக்கக்கேடு இல்லையா? பேசலாம் சார். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், ராஜ் நியூஸின் புகார் பெட்டி. யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? வணக்கம் மேடம், நான் தென்காசி மாவட்டம் அந்தோணிராஜ். அந்தோணிராஜ், தென்காசி மாவட்டம். சொல்லுங்க சார். என்னுடைய ஊர் வந்து அழகாபுரி கிராமம், ஜமீன் அழகாபுரி. ஆனா அதுல வந்து எங்களுக்கு வந்து நாங்க வந்து ஜமீன்ல வந்து
எங்க பாட்டனார் வந்து குதிரைக்காரன் சொல்லிட்டு ஒரு பந்தயத்துல செலுத்தி பெரிய கேடயம் வாங்கியிருக்காங்க அந்த காலத்துல அரசாங்கத்துல. ம் கேடயம் வாங்கியிருக்கிறாங்க. ஒரு பரிசு அரசாங்கமே கொடுத்துருக்குது. வீரர் பரம்பரை சார்ந்தோன்னு சொல்லிட்டு கொடுத்ததுக்காக வேண்டி அவங்க எங்களுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க, ஒரு 2 ஏக்கரா. ஓகே. அது வந்து மேடம் அவங்க எல்லாமே இப்போ அங்க இல்ல, எல்லாமே வெளியே போயிட்டாங்க. அங்கங்க எல்லாம் இடங்கள் பூரா அபகரிச்சுட்டாங்க. அவங்க எல்லாம் வெளியூர் போயிட்டாங்க. இப்போ அவங்க வந்து அந்த இடத்த வந்து கோட்டாட்சியர், தாசில்தார் எல்லா துறைகளுக்கும் மனுகள் அனுப்பி அந்த இடத்த கேன்சல் பண்ணிட்டாங்க. வேற ஆள் அபகரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த இடத்த. சரி. அதை வந்து மனுகள் போட்டு கேன்சல் ஆகி இப்போ அரசு இடம்னு இருக்குங்க மேடம். ம் அதை அந்த பட்டா நம்பர் எடுத்து போட்டாக்கா அவங்க பேர்ல வரல, யார் பேரும் காட்ட மாட்டேங்குது, அரசு இடம்னு காமிக்குது. சரிங்க. ம் அது எப்படின்னு தெரியலாம் மேடம் அந்த இடத்த. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்க தாத்தாவை கொடுத்து வாய் மூலமா கொடுத்ததுனால எங்களுக்கு தெரியாதுங்கய்யா, எப்படியோ மாத்திட்டாங்க, இப்ப நாங்க இருக்கிற ஆவணங்களை வச்சு எழுத முடியுமான்னு கேக்குறாங்க. ம் 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 அவங்க வச்சிருக்கிற ஆவணங்கள் வந்து 59 உள்ள ஒரு பட்டா வச்சிருக்கிறாங்க, 59. ஓகே. ம் இப்ப வந்து அதை எப்படி பண்ணுன்னு தெரியலங்க மேடம். அவங்க வாரிசு இறப்பு எல்லாமே வச்சிருக்கிறாங்க. ம் அது எப்படி பண்றேன்னு தெரியல. இடம் வந்து அரசு இடம்னு காமிக்குது. ஆனா அந்தோணி பக்கத்துல எல்லாம் தொல்லை கொடுத்துட்டே இருக்கிறாங்க எங்களுக்கு. அந்தோணிராஜ், இப்ப அந்த பட்டயம் வச்சிருக்கிறவருடைய வாரிசு இப்ப யார் இருக்காங்க உயிரோட? நான் இருக்கிறேன். நான் வந்து 4வது தலைமுறையில எங்க பாட்டன்னு சொல்றேன், பாட்டனார் அவரு. பாட்டனார் அந்த ஆவணங்கள் வந்து எங்க பேர்ல எதுவுமே இல்ல. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, நீங்க 4வது தலைமுறையில உங்க தந்தை வழி பாட்டனார் அவரு. ஆமா, தந்தை வழி பாட்டனாரு. அப்ப இந்த 4 வம்சாவளிக்கு நீங்க ரத்த உறவுக்குன்னு என்ன ப்ரூஃப் வச்சிருக்கீங்க? அதான் எங்க பாட்டா குதிரைக்காரு, அதுக்கப்புறம் அப்பா தாத்தா, அதுக்கப்புறம் அப்பா, அதுக்கப்புறம் நான். இந்த 4 தலைமுறைக்கு ரத்த உறவுக்கான அந்த வம்சாவளின்னு சொல்லுவாங்க, அந்த வம்சாவளிக்கான ரத்த உறவுக்கான சான்று என்ன இருக்கு உங்களாண்ட? அதான் சார், வாரிசு சான்றிதழ் இருக்கு. எங்க தாத்தாவுக்கு அப்பா பேர் போட்டிருக்கு, அவங்க அப்பாவுக்கு அவங்க அப்பா பேர் குதிரைக்காருன்னு. சரி, இந்த 1959 இருக்கக்கூடிய இதுக்கு வந்து நீங்க டாக்குமெண்ட் ஏதாவது இருக்கா? அதுக்கு டாக்குமெண்ட் வந்து சார் எங்க பேர்ல கிடையாது, அவங்க பேர்ல இருக்கு, ஜமீன் பேர்ல இருக்கு. அதாவது நான் என்ன சொல்றேன், நீங்க ஜமீன் பரம்பரையில வந்தீங்க அப்படின்னு சொல்றதுக்கான இது வந்து 1971 தான் வந்து நம்ம பாரத பிரதமர் இந்திரா காந்தி பேரில் தான் வந்து இது எல்லாமே ஒழிச்சாங்க, ஜமீன்தாரிய முறையெல்லாம். ஆமா, சரிங்களா? அப்பதான் வந்து தேசியமயமாக்கப்பட்டது. அதற்கு முன்னாடி நீங்க 1959 வெள்ளக்காரன் பேரில் இருந்தக்கூடிய பட்டயம், அது அந்த பட்டயம் இருந்துச்சுன்னா அந்த பட்டயம் வந்து இருக்கு சார். அது வந்து கோர்ட்ல போட்டு கேஸ் போட்டு அந்த தூத்துக்குடியில ஹைகோர்ட்ல இருந்து கொடுத்துருக்காங்க, மதுரை ஹைகோர்ட்ல இருந்து கேஸ் அந்த இதை பண்ணி கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. சரி, இப்போ உங்களுக்கு வந்து அந்த ஆர்டிஓ சொன்னீங்க இல்லைங்களா, வருவாய் கோட்டாட்சியர், மாவட்ட வருவாய் அலுவலர், கலெக்டர் ஆபீஸ், அவங்க என்ன நிலையில சொல்றாங்க இதுக்கு? அவங்க வந்து சார் நாங்க எழுதி வேற ஆளு அனுபவத்துல இருந்ததை எழுதி கொடுத்ததை கேன்சல் பண்ணிருக்காங்க. அதாவது இது மாதிரி அரசுகள் வந்து அனாதீனமா இருக்கிறத வந்து எடுத்துக்குவாங்க. அனாதீனம்னு சொன்னா யாருமே உரிமை கொண்டாடாத முறையில இருக்கிறத வந்து அரசு எடுத்துக்கும். அதை நீங்க கையகப்படுத்தணும்னு சொன்னா இந்த வம்சாவளி முறைகளை வந்து நீங்க சொல்லி நீங்க வறுமை ஏழ்மை நிலையில இருக்கிறத வந்து ஆதாரத்தோட ப்ரூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அரசு பரிந்துரை பண்ணும். அதுதான் சார் நானும் நிறைய இடத்துல கேட்டு வந்து 2 3 நாள் அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்கிறேன். அப்ப இருங்க, இங்க மாவட்ட நிர்வாகத்துக்கு மட்டும் போவீங்க. சென்னை எழிலகத்துல நில நிர்வாக ஆணையாளர் அலுவலகம் இருக்கு. சரிங்க சார். நீங்க அவங்களுக்கு மேல்முறையீடு போடுங்க. ஆணையாளர் நில நிர்வாக ஆணையரகம் எழிலகம் சேப்பாக்கம் சென்னை 6,05,000. இது வந்து நம்ம சென்னை உழைப்பாளர் சிலைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பில்டிங் தான் இந்த எழிலகம். அதுல வந்து 2வது தளத்துல இருக்கார் இந்த ஆணையாளர். நீங்க பகல்ல வந்தீங்கன்னா 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் நேர்ல பார்த்து அவருக்கு மனு கொடுத்தீங்கன்னா ஆமா, நேர்ல பார்த்து மனு கொடுக்கலாம். சரிங்க சார். அப்புறம் நான் இப்ப உங்களுக்கு தகவல் அனுப்பிச்சிருக்கேன் சார், அந்த விருதுநகர் மாவட்டத்தில் சொன்னபத்தியில பட்டாமார்கள் வந்திருக்கு மேடம் கையில வச்சிருக்காங்க சார். அதுல வந்து நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். அந்த வாரிசு அந்த பட்டா நகல் அனுப்பாம உங்களுக்கு தகவல் மட்டும் இது மட்டும் நீங்க மனு மாதிரி மட்டும் எழுதி அனுப்பியிருக்கிறேன். சரிங்க. அது நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு அது பார்த்துட்டு உங்களுக்கு கூடுதல் தகவல் எதனா தேவையான கூப்பிடுறேங்க. சரிங்க சார். நன்றிங்க. இணைப்பு வந்ததுக்கு தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. சார், இப்போ வந்து நீங்கள் ஆசிரியர்கள் வந்து 30 அம்ச கோரிக்கையை வச்சு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்கன்னு சொல்கிறீங்க. முன்னாடிலாம் வந்து ஆசிரியர்கள் தான் வந்து தெய்வத்துக்கு அடுத்தபடியாக நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னும் போது, தெய்வத்துக்கு முன்னாடி வச்சுருந்தோம் அப்படின்னும் போது அவங்களுக்குரிய மரியாதையும் அவங்களுக்குரிய ஒரு வேலையும் கரெக்டாக வந்து கொடுத்தாதான் அவங்க வந்து அடுத்த தலைமுறைகளை உருவாக்கக்கூடியவங்க அவங்க. ஸோ அவங்க வந்து கூடுதல் சுமையை அவங்க மேலே ஏற்றும் போது, ஒரு பணியை கொடுக்கும்போது இதில் வந்து அவங்களுடைய கவனமின்மை இல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? ஸோ அது ரீசனபிளான ஒரு கோரிக்கைகள் தானே.
இப்போ எங்களுக்கு வந்து கூடுதலா இந்த வேலையை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா அதுல கவனம் இருக்கும்போது இதுல எப்படி அவங்க கவனம் செலுத்த முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? அது நீங்கள் சொல்கிறது அந்த அவங்களுடைய கண்ணோட்டத்தில் நானும் அதை பார்க்குறேன். நான் ஒரு ஆசிரியராக இருந்தால் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கோரிக்கையை நானும் அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆவேன். ஏன்னா எனக்கு கூடுதல் சுமை இருக்கிறப்ப நான் கவனம் செலுத்த முடியல. ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருக்கணும். ஒரு ஆசிரியர் என்பது நாட்டு நடப்புகளையும் டெக்ஸ்ட்லையும் வந்து அவங்க டெக்ஸ்ட் புக்லையும் வந்து ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருக்கணும். அப்படி வச்சுருந்தா தான் வந்து மாணவனும் ஒரு தரமார்ந்த ஒரு கல்வியாளனை உருவாக்க முடியும், இந்த நாட்டினுடைய தலைமகனை உருவாக்க முடியும் என்பது அதில் எந்தவும் எல்லளவும் எல் முனையளவும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த சங்க அமைப்புகள் என்பது எங்கே போட்டாங்களோ அந்த சங்க அமைப்புகள் வரப்போ அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் இன்றைக்கி என்ன கூட்டணியில் என்ன பேச்சு, இன்றைக்கி என்ன மீட்டிங்கு, இன்றைக்கி என்ன கோரிக்கை, இதை பற்றி தான் அவங்களுடைய கலந்துரையாடலாக இருக்குது. பசங்க கிளாஸுக்கு வர்றது டே எல்லாம் கோனர் எடு, இது எடு, கைடு எடு, அதை எழுது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு பேசுகிறாங்க. பெரும்பாலான உள்ளூர் ஆசிரியர்கள் அவங்களுடைய விவசாய பணியை பண்ணிட்டு தான் இங்கே வராங்க. இப்படி இருக்கு. அதனால கடமையை செய்வதற்கு எங்கேயோ அங்க ஒன்று இங்க ஒன்றுமா தான் இருக்காங்க. அதனால இந்த ஆசிரியர்கள் வந்து சங்க அமைப்புகளுக்கு போறதுனால சங்க அமைப்புகளுடைய கண்ணும் கருத்தும் செய்யற மாதிரி இந்த கல்வி பணியில செய்யலன்றது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. கண்டிப்பா சார். அப்போ வந்து அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு ஊதியம் வாங்குறாங்க, இந்த அளவுக்கு ஊதியம் வாங்குறவங்க வந்து தரமான கல்வியை கொடுக்கல அப்படின்னா அவங்கள வந்து கொஸ்டின் பண்றது கண்டிப்பா கரெக்ட். இவ்வளவு ஊதியம் கொடுக்குற, அதனால கூடுதலா இந்த பணிகளையும் செய்யணும் அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு இல்ல. இப்போ அதுக்கு தான் வந்து அரசாங்கம் வந்து அந்தந்த டிபார்ட்மெண்ட் வச்சிருக்காங்க. இப்போ கணினியில் வந்து கம்ப்யூட்டரைஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதை வந்து அவங்க தடுத்து அதுக்குன்னு ஒரு தொகுப்பு போட்டு பணியாளர்களை போடுறாங்க. அதே போல் வந்து ரெவன்யூல போய் பார்க்க முடியாது, அதுக்கு தனியாக வந்து மகளிர் சுய உதவிக்குள்ள இது பண்ணுறாங்கல்ல, டைவெர்ட் பண்ணிட்டாங்க. இவங்களுடைய அழுத்தம் என்பது என்னன்னு கேட்டால் தமிழ்நாடு அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அரசு ஊழியர்களில் 165% ஆசிரியர் பெருமக்கள் தான். அப்போ இத்தனை லட்சக்கணக்கான ஆசிரியர்களுடைய ஸ்ட்ரென்த் அதிகம். அப்போ அவங்க என்ன நினைச்சிருக்காங்கன்னா ஆளுங்கட்சி எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சரி, வாட் எவர் இஸ் ஏ வந்தாலும் சரி, பி வந்தாலும் சரி, இந்த கழக ஆட்சிகள் எல்லாம் யாரை நம்பியிருக்காங்கன்னு சொன்னால் ஆசிரியர் பெருமக்கள் தான் நம்பியிருக்காங்க. எலெக்ஷன் டியூட்டிக்கு ஃபுல்லாகவே A to Z அவங்க தான். ஆமாம். கேன்வாஸ்லேருந்து ஓட்டு கரெக்ஷன்லேருந்து பண்ணுறதுலேருந்து என்ரோல் பண்ணுறதுலேருந்து பூத்திங்லேருந்து போலிங் ஆஃபீஸ் எல்லாமே அவங்கள நம்பி இருக்கிறதுனால அவங்க கேட்கறது எல்லாமே வாரி வாரி வழங்கிறது. பேசலாம் சார். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம். ராஜ் நியூஸின் புகார் பெட்டி, யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? மேடம் வணக்கம். மேடம் வணக்கம் சார். உங்க பெயர் என்ன, எந்த மாவட்டம்? ஈரோடு மாவட்டங்க சார், கோபிச்செட்டிப்பாளையங்க. நாங்க வந்து உங்க பெயர் சார்? எஸ் பழனிசாமிங்க மேடம். பழனிசாமி, சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க. இது கோபிச்செட்டிப்பாளையங்க, அங்க ஒரு வில்லேஜுங்க. அதுல வந்து 72ல என்னுடைய பேருக்கு கொஞ்சம் இடம் வாங்கினுங்க, வீட்டு இடம். அது வந்து அப்பெல்லாம் இந்த ரெஜிஸ்டர் பண்றதா இந்த பத்திரப்பதிவு பண்றதா அதெல்லாம் இல்லைங்க. அதனால நாங்க இந்த சும்மா பேப்பர்ல எழுதி வாங்கினதோட இந்த பாண்டுல என்னுடைய பேருக்கு தான் கரண்ட் பில் அப்ப இருந்து கட்டுறோம், வீட்டு வரி என் பேருக்கு தான் கட்டுறாங்க. ஆனா இடையில வந்து அம்மா பிறந்த நாள்னு சொல்லிட்டு இலவச பட்டா ஒண்ணு கொடுத்தாங்க. சரிங்க. அந்த இலவச பட்டா மாத்திரக்கு நான் 17 வருஷமா போராடிட்டு இருக்கிறேங்க. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்க அம்மா பேரு கொடுத்தவங்க வந்து எங்க அப்பா பேரு செல்வராஜுங்க. அதுல சின்ன ரங்கன்னு போட்டுட்டாங்க, சின்ன ரங்கன்னு போட்டு கொடுத்துட்டாங்க பட்டாவை. அப்போ எங்க அம்மா வந்து ஊட்டியில இறந்துச்சுங்க, நான் வேலை செய்யற இடத்துல. அதுல வந்து என்னன்னா வேற பேரை போட்டு கொடுத்துட்டாங்க டெத் சர்டிபிகேட்ல. அதுக்கும் இது 2 பேரும் ஒருத்தர் தான் சொல்லி வக்கீல்கிட்ட, ரோட்டரி வக்கீல்கிட்ட கையெழுத்து வாங்கி அது தனியா கொடுத்துருக்குறேங்க. கொடுத்து இவ்வளவு நாளா என்னுடைய பேர்ல தான் இருந்துச்சு, நீங்க வந்து மாற்றி கொடுங்கன்னு சொல்லி பல தடவை பெட்டிஷன் கொடுத்தாச்சுங்க. முதலமைச்சர் எலெக்ஷனுக்கு அவர் வரும்போது அவர்கிட்ட கொடுத்தாங்க. இப்போ சபாபந்தியில போய் இப்போ போன மாசம் கூட கொடுத்துட்டு வந்திருக்கேன். நிறைய டைம் கொடுத்துட்டேன், அதை பத்தி யாரும் ஸ்டெப் எடுக்கிறதே இல்லைங்க. எந்த தாலுகா ஆபீஸ்ங்க? 4 மாசத்துக்கு முன்னாடி டெப்டி தாசில்தார் வந்து உங்க சிஸ்டர் எல்லாம் வர சொல்லுங்கன்னு எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் அவங்க எனக்கு அப்செப்ஷன் இல்ல, எங்க அண்ணனுக்கு நீங்க கொடுக்கலன்னு அவங்க வாய் வழியிலும் சொல்லிட்டாங்க. ஆனா கொடுக்க மாட்டேங்கிறாங்க மேடம். சரி. கோபிச்செட்டிப்பாளையத்துல பழனிசாமி எந்த தாலுகா? கோபிச்செட்டிப்பாளையம் தான், கடுக்காம்பாளையம் கிராமம். கடுக்காம்பாளையம் கிராமம். கோபி தான் உங்களுக்கு வந்து தாலுகா ஆபீஸ் இல்லையா? கோபிச்செட்டிப்பாளையம். சரி. உங்களுக்கு எத்தனை பேர் வாரிசு உங்க பெற்றோருக்கு? நீங்க 3 பேர் எனக்கு தங்கச்சிங்க. 3 தங்கச்சி, நீங்க ஒரு ஆளு, 4 பேர். அப்போ ஆமாங்க. சரி. 3 தங்கச்சியும் வந்து 100 ரூபாய் ஸ்டாம்ப் பேப்பர்ல
சரிங்க இது மாதிரி என்னுடைய தந்தை பேரில் இருக்கக்கூடிய வீட்டு மனையை வந்து என்னுடைய சகோதரருக்கு வந்து அதை பெயர் மாற்றம் பண்ணி பட்டா கொடுக்கறதுக்கு எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனை இல்லைன்னு சொல்லிட்டு சரிங்க அது டைப் பண்ணி நீங்கள் சொன்னீங்க பாருங்கள் நோட்ரி பப்ளிக், அது மாதிரி ஒன்று வாங்கணும். அது ஒன்று. சரிங்க அது 3 பேரும் சேர்ந்து போட்டாலும் சரி, தனித்தனியாக போட்டாலும் சரி. அதுக்கு அடுத்தது வந்து உங்கள் அப்பா பேர் வந்து சின்ன ரங்கன்னு சொல்கிறீங்க, அவருடைய பேர் வேறு மாதிரின்னு சொன்னீங்க. ஆமாங்க ஆமாங்க. அப்போது உங்கள் இறந்து போன சின்ன ரங்கனும் அவருடைய இன்னொரு பேரும் 2 பேரும் ஒரே ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க சம்பந்தப்பட்ட கிராம நிர்வாக அலுவலர் சரிங்க ஆர்ஐ அதே போல் தாசில்தாரன் நீங்கள் ஒரு சான்று வாங்கணும். சரிங்க. இது 2ம் வாங்கிட்டு அதன் பிறகு உங்களது இபி சர்வீஸு டேக்ஸ் எல்லாம் உங்கள் பேரில் இருக்கிறதுனால ஆமாங்க ஆமாங்க. அது வந்து இடையில வந்து நான் வந்து 72லேருந்து நான் தான் அதை அனுபவித்து பார்த்ததில் இருக்கேன். சரிங்க இடையில அரசாங்கம் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பட்டா கொடுக்குற இதில் வந்து அவங்க எங்கள் அப்பா பேரில் கொடுத்துட்டாங்க. சரிங்க இப்போ அனுபவ பாத்தியத்தில் எனக்கு இருக்கிறதுனால இந்த ஆவணத்தின் அடிப்படையில் எனக்கு வந்து பட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணி என்னுடைய பேரை கொடுங்கன்னு நீங்கள் வருவாய் கோட்டாட்சியர் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கார் அவருக்கு கொடுங்க, ஆர்டிஓக்கு. சரிங்க சரிங்க சரி. இந்த வழி கொடுத்துட்டாங்க சார், நிறைய டைம் கொடுத்துட்டேங்க. ஒரு கிட்ட கொடுத்ததே ஒரு 10-20 தடவை கொடுத்துருக்கேன். இல்லை பழனிசாமி, நீங்கள் 17 வருஷம் போராட்டன்றது வருத்தமான பதிவு தான். நானும் அதை வந்து மறுக்கலை. நான் என்ன சொல்கிறேன்னா இந்த முறை நான் சொன்ன மெத்தடில் கொடுங்கன்னு சொல்கிறேன். சரிங்க. அவங்கள நேரடியாகவே வெரிஃபிகேஷன் பண்ணிட்டாருங்களா? இல்லை அதாவது உங்கள் சகோதரிங்க வந்து வாய் வழியாக சொன்னது வந்து ரெக்கார்டு நிற்காது சாமி. அதான் சார். அது இப்போ 100 ரூபாய் ஸ்டாம்ப் பேப்பரில் அவங்க நோட்டரி பப்ளிக்கான வந்து ஆட்சேபனை எழுத்து மூலமாக டைப்படு பேப்பரில் கையெழுத்து போட்டு அவங்க ஆதார் கார்டு இணைச்சி கொடுத்தாங்கன்னா அது எவிடன்ஸாக இருக்கும் சார். அதையும் வாங்கியிருக்கேன் சார், ரோட்டரி வக்கீல்கிட்ட எழுதி வாங்கி அதையும் தான் அனுப்பிச்சி விடுங்க சார். அது எல்லாம் நீங்கள் வந்து வருவாய் கோட்டாட்சியர் தான் இதை வந்து ஆய்வு பண்ணி தாசில்தாருக்கு ஆர்டர் போடணும். சரிங்க சார். அதனால வருவாய் கோட்டாட்சியர் ஆஃபீஸ்லேயே வந்து ஒரு கோர்ட் இருக்கு, ஆர்டிஓ கோர்ட்டுன்னு. சரிங்க சார். அதனால நீங்கள் நேரில் அவரை போய் பாருங்க. தபால்லாம் அனுப்புனா அது வேலைக்கு ஆகாது. சரியா? சரிங்க சார். ஓகே, நன்றி. ரோட்டரி வக்கீல் நன்றிங்க இணைப்பில் வந்ததுக்கு. தொடர்ந்த நிகழ்ச்சியை பாருங்க. சரி, இப்போ பள்ளியில் வந்து ஊதியம் அதிகமாக வாங்குறாங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? சரி, ஊதியம் இப்போ ப்ரைவேட் ஸ்கூல்லலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சரியாக படிக்கலைன்னா அந்த கிளாஸ் டீச்சர் வந்து பதில் சொல்லணும், அந்த சப்ஜெக்ட் டீச்சர் வந்து பதில் சொல்லணும். இப்போ 30 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு சங்கங்கள் வந்து ஆசிரியர் சங்கங்கள் போராட்டம் நடத்தினாலும் இந்த அரசு பள்ளி பள்ளியில் இருக்கிற குறைகளை வந்து இவங்க ஏற்றுக்க ரெடியாக இருக்காங்களா அப்படின்றது ஒரு கேள்வி. இப்போ ஒரு மாணவன் படிக்கலை, என்னுடைய வகுப்பில் ஒரு மாணவன் படிக்கலைன்னா அந்த கிளாஸ் டீச்சரோ அந்த ஸ்கூல் ஹெச்எம்மோ வந்து பொறுப்பாக ஆவாங்களா அப்படின்றது ஒரு கேள்வி. அரசாங்கம் ஏன் அது மாதிரியான நடவடிக்கைகள் இவங்க ஆசிரியர்கிட்ட எடுக்கக்கூடாது அப்படின்றது? அரசாங்கம் வந்து கடுமையான நடவடிக்கை எடுத்தால் எங்கே வந்தாலும் போராட்டங்கள் வெடிக்கும். போராட்டங்கள் வெடித்தா கல்வி சாலைகள் எல்லாம் மூடப்படும் நிலை வரும். அப்போ வந்து எதிர்கட்சிகள் வந்து கேள்வி எழுப்புவாங்க. ஆளுங்கட்சிக்கு வந்து அது ஒரு அதிருப்தி அலைகளை ஏற்படுத்தும். இது ஒன்று. அதுக்கு அடுத்தது நிலையில் வந்து அடிப்படை வசதிகள் நம்ம சொல்கிறோம். அரசாங்கம் இவ்வளோ வெல்ஃபேர் ஸ்கீமை வந்து ஸ்டூடெண்ட் கொடுக்குறாங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா? அதே போல் அங்கே இருக்கக்கூடிய பேசிக் அம்யூனிட்டிஸை ஃபில் பண்ணல. இல்லை, ஆளும் கட்சிகளை எதிர்த்து எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்புவாங்க அப்படின்னா மக்களும் தானே, மக்களுக்காக தானே இந்த கேள்விகளை எழுப்புறாங்க, இந்த மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கிறாங்க அரசாங்கம். இப்போது என்னுடைய அரசு பள்ளியில் ஒரு மாணவன் நல்லா படிக்கணும் அப்படின்றதுக்காக நான் அந்த ஆசிரியரை கேள்வி கேட்பேன் அப்படின்னும் போது அது பெற்றோர்களும் பார்க்குறாங்க இல்லையா? ஸோ அது வந்து ஆளும் கட்சிக்கு சாதகமாக தானே அமைய போகுது. அதாவது இதில் இன்னொன்று கேட்டிங்கன்னா கிராம லெவலில் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு வில்லேஜ் செட்டப்பில் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் வந்து அங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கு பெற்றோர் ஆசிரியர் சங்கம்னு ஒன்று இருக்குது, பிடிஏன்னு இருக்குது, பெற்றோர் பிடிஏ பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன். அடுத்தது வந்து கல்வி மேலாண்மை குழுன்னு ஒன்று வச்சுருக்காங்க. இது தவிர அங்கே இருக்கக்கூடிய கிராம பஞ்சாயத்தில் வந்து கிராம சபையிலேருந்து இந்த கல்வி மேலாண்மை குழு வந்து வாலண்டியர்ஸ்லாம் வச்சு அந்த குழுவில் இது பண்ணுறாங்க. மகளிர் குழு வராங்க. இவ்வளோ குழுக்கள் வருது எதுக்கு வராங்கன்னு கேட்டால் அந்த கல்வி தரத்தை உயர்த்துவதற்கும் அங்கே இருக்கக்கூடிய என்னுடைய பள்ளிக்கூடத்துக்கு தேவையான பேசிக் கம்யூனிட்டிஸை கொடுப்பதற்கும் கண்காணிப்பதற்காக தான். ஆனால் அது எல்லாம் பேரளவில் தான் இருக்குது, யாரும் எக்ஸிக்யூட் பண்றது இல்லை. கல்வி மேலாண்மை குழுவில் இருக்கிறவங்க வந்து பிடிஎம் மீட்டிங்கே வரமாட்டான். பிடிஎம் மீட்டிங்கே வராதவன் அவன் எப்படி அந்த கல்வியினுடைய தரத்தை அங்கே இருக்க பெற்று கோட்டையில் இத்தனை பசங்க இவ்வளோ ஸ்ட்ரென்த் வந்திருக்கு, ஏன் அட்டண்டன்ஸ் குறைஞ்சது யார் கேட்பாங்க? இவ்வளோ மார்க் எடுத்தான் கோட்டையில் ஏன் ஆஃபரில் இப்படி போறானு யார் கேட்கறது? இதெல்லாம் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஏன் எதற்கு எப்படின்னு என்னைக்கு ஒரு சாமானியன் வந்து அரசாங்கத்தையும் ஆட்சியாளர்களையும் நிர்வாகத்தையும் கேள்வி கேட்கிறோன்னா அப்போதான் அங்கே விடை கண்டுபிடிக்க முடியும். இந்த கல்வி நிலையம் அதுதான். இப்போ நீங்க சொன்ன மாதிரி பிழைப்பூதியம் சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் நம்ம எடுத்தோம். இப்போ அரசு ஊழியர்கள் வந்து வேலை செய்யறப்போ ஊழியராக இருந்தாலும் சரி அலுவலராக இருந்தாலும் சரி அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக நிர்வாக காரணத்துக்காக ஒரு டெர்மினேட் பண்றாங்க, சஸ்பெண்ட் பண்றாங்கன்னா பிழைப்பூதியம் என்பது அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. உள்ளார்ந்தபடியே அவர் வந்து பாதிக்கக்கூடாது. நீங்க சொன்னீங்க அவர் அருமையான வார்த்தை. அவங்க வந்து அரசு பணியாளர். அரசு பணியாளர் என்பது ஏதோ ஒரு பென்ஷனுக்காக சேலரிக்காக ஜாப் செக்யூரிட்டிக்காக தான் அரசு பணிக்கு வராங்க.
அப்போ அப்படி வரவங்களுக்கு வந்து அவங்க திரும்ப அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடாதுன்றதுக்காக 75% திருவாளர் பொதுஜனங்களுடைய வழிபணத்திலேருந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க பிழைப்பூதியம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா குறைந்தபட்சம் 20,000 அதிகபட்சம் 1,25,000 வரைக்கும் தராங்க பிழைப்பூதியமே. 75% ஒரு அலுவலர் வந்து $1,75,000 $25,000 வாங்குறாருன்னு சொன்னா இந்த நாடு எங்கே போகிறது? 5 வருடத்திற்குள் அது தீர்வு காணப்பட வேண்டிய வழக்கு மாண்புமே சென்னை உயர்நீதிமன்றமே சொல்லியிருக்காங்க. இது மாதிரி பிழைப்பூதியம் கொடுத்து திருவாளர் வழிபணத்தை நீங்க வீணடிக்கிறீங்க, இந்த கேஸுகளை 5 ஆண்டுகளுக்கு முடிக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஆளுங்கட்சிகள் அது நடவடிக்கை எடுக்கலையே. 5 ஆண்டுகள் என்பதே அதிகபட்சம் தான். 17 வருஷம் 18 வருஷம் வாங்கிட்டு இருக்காங்க. திரு சங்கர் வழக்கில் கூட அதான சொன்னாங்க, சவுக்கு சங்கர் பிழைப்பூதியத்தை உடனே ஸ்டாப் பண்ணாங்கல்ல, அது மட்டும் எப்படி சாத்தியமாச்சு? அப்போ இந்த 5 வருஷத்துக்கு மேல 17 வருஷம் 18 வருஷம் வந்து பிழைப்பூதியம் வாங்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னா அவங்களுடைய சர்வீஸ்ல வாங்குறத விட உட்காந்துட்டு நோம்பு கும்பிடுறாங்கன்னு சொல்லுங்க. அது மாதிரி தான் இருக்கு. அப்ப இதையெல்லாம் யார் செய்யணும்? அரசாங்கம் செய்ய வேண்டும். அப்ப அந்த சஸ்பெண்ட்றது வந்து ஒரு பனிஷ்மெண்ட் இல்ல ஜாலியா தான் இருக்காங்க அவங்க. அவன் என்ன பண்ணுவான், சைட்ல வேற ஒரு ஜாப் பார்த்துட்டு இருப்பான் ஹாயா. அப்போ இதை வந்து திருவாளர் பொதுஜனங்க கேள்வி கேட்கணும். என்னைக்கு என்னை போன்ற சாமானியர்கள் திருவாளர் பொதுஜனங்கள் தன்னுடைய ஜனநாயக கடமைக்கு லஞ்சம் வாங்காமல் ஓட்டு போடுகிறார்களோ அன்னைக்கு தான் வந்து இந்த கேள்விக்கெல்லாம் விடை காண முடியும். ஒரு காலர் இருக்காங்க, பேசிடுவோம் சார். வணக்கம், ராஜ் நியூஸின் புகார் பெட்டி. யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க? தட்டாத்திமுலை கிராமம், திருவாரூர் மாவட்டம். உங்க பெயர் என்னம்மா? விஜயன். சொல்லுங்க, உங்க புகார் என்ன? அவங்க பேர்ல நிலவாரிய பணம் வாங்கிட்டு இருக்கோம். 2024 5ஆம் மாசம் வரைக்கும் தான் வந்துச்சு. அதுக்கு அப்புறமா நின்று போச்சு. யானு போய் ஆபீஸ்ல கேட்டோம், எந்த விதமான கரெக்டான ரீசன் எதுவும் சொல்ல மாட்டாங்க. யார் பேர்லமா வாங்குறீங்க இப்போ பென்ஷனு? விஜயன்ங்கிறவங்க பேர்ல இருக்காங்களா அவங்க? இருக்காங்க. அவங்க தான் போய் பார்த்துட்டு வராங்க. சரி, அவங்க என்ன சொல்றாங்களா நலவாரியத்துல? இதுவும் கரெக்டான ரீசன் சொல்ல மாட்டாங்க. இல்லம்மா, அவங்க என்ன எந்த நலவாரியத்துல? கட்டுமான நலவாரியத்துல வாங்கினாங்களா, அமைப்பு சாரா உடல் உழைப்பு நலவாரியத்துல வாங்குறாங்களா? அமைப்பு சாரா நிலவாரியம். சரிம்மா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நிதி வந்து எல்லாமே எல்லா வாரியத்துக்கும் வந்து ஒதுக்கல, நிதி வந்து போதுமானதா இல்லை. அதே போல் வந்து இந்த ஓஏபி பென்ஷன் மாதிரி உங்களுக்கு வந்து 60 வயது கடந்த இந்த தொழிலாளர் வாரியத்தில் பதிவு பண்ணவங்களுக்கு இந்த கொடுக்கக்கூடிய பென்ஷன் தான் நீங்கள் சொல்கிறீங்க, அந்த 1000 ரூபாய். அது அதுக்கு வந்து அதுக்கு ஒன்றும் இல்லைம்மா, சென்னையில் அண்ணா நகரில் அதுக்கு நல வாரியத்தினுடைய தலைமை அலுவலகம் இருக்குது. செயலாளர் தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர் நல வாரியம், சிந்தாமணி வளாகம், சென்னை, அண்ணா நகர், சென்னை 6,101. அங்க ஒரு புகார் மனு அனுப்புங்க. அதே போல வந்து தொழிலாளர் நல ஆணையாளர்னு சொல்லிட்டு சென்னை தேனாம்பேட்டையில் இருக்காரு. ஆணையாளர் தொழிலாளர் நல வாரியம், தேனாம்பேட்டை டிஎம்எஸ் வளாகம், சென்னை 6,06,000. அவங்க 2 பேருக்கும் இந்த நல வாரியத்தினுடைய அவரை பென்ஷன் ஆர்டர் போட்டிருப்பாங்கம்மா, அந்த ஆர்டர் காப்பியும் அந்த பேமெண்ட் வந்து மேக்கு பிறகு வரலன்றதை என்ட்ரி பண்ணியிருப்பீங்க, அது 2த்தையும் அனுப்பிச்சு ஒரு பதிவு தபாலில் புகார் அனுப்புங்க. எனக்கு 5 மாசமா எனக்கு 5ஆவது மாசம் தான் சார் அனுப்ப திரும்ப வரல சார். அந்த பேர் தான் சார் விஜயன். இல்லையா, ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒரு புகார் அனுப்புனீங்கன்னா அது உடனே நடவடிக்கை எடுப்பாங்க. சரியா? அது நீங்கள் அங்கே மாவட்ட ஆட்சித்தலைவர் கொடுக்கறத விட நான் சொன்ன இந்த தமிழ்நாடு அளவில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்துக்கு அனுப்புங்க. அதான் சார், நான் திருவாரூர் என்னால் முடியாது அனுப்புறது, எங்களை பசங்க இல்லைங்க சார் எனக்கு. ஐயா, ஒரு புகார் மனுவை எழுதி உங்களாண்ட இருக்கக்கூடிய பேப்பரை இணைச்சி போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக ஒரு 20-30 ரூபாய் செலவு பண்ணிங்கன்னா தபால் அனுப்பிடலாம். சரிங்க சார். சரி சரி சரி, ஓகே. இதுவும் முடியலன்னு சொன்னால் இன்னொரு சின்ன வழியை சொல்கிறேன் பாருங்க. வர திங்கட்கிழமை திருவாரூர் கலெக்டர் ஆஃபீஸுக்கு நேரில் போங்க. சரி சார். கலெக்டருக்கு வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு புகார் எழுதி அது கூட இணைப்புகள் என்னென்ன இருக்கு எல்லாம் வச்சு கொடுங்க. அவர் டைரக்டா வந்து லேபர் ஆஃபீஸருக்கு, அந்த லேபர் ஆஃபீஸுக்கு SSS இருக்காங்க, சமூக பாதுகாப்பு திட்ட தொழிலாளர் நல, அவருக்கு அனுப்பி நடவடிக்கை எடுப்பாங்க. சரி சார், நன்றி சார். நன்றி. நன்றிங்க இணைப்பில் வந்ததுக்கு. சார், நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இவ்வளோ நேரம் நேயர்களுடைய கேள்விகளுக்கும் சரி, என்னுடைய கேள்விகளுக்கும் ரொம்ப அழகாகவும் அருமையாகவும் பதில் சொன்னீங்க. நன்றி. நன்றி. வாய்ப்புக்கு நன்றி மேடம். நேர்களே, நிச்சயமாக மாறவே மாறாத ஆனால் மாற்றப்பட வேண்டிய பிரச்சனைகளை இந்த புகார் பெட்டி தீர்த்து வைக்கும். திங்கள் முதல் வெள்ளி வரை ஒளிபரப்பாக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் உங்கள் பகுதிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் தேவைகளையும் எங்களுக்கு தொலைபேசி மூலமாக தெரிவிக்கலாம், அல்லது உங்களுடைய கோரிக்கைகளை எங்கள் தொலைக்காட்சி முகவரிக்கும் நீங்கள் கடிதம் மூலமாகவும் அனுப்பி வைக்கலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.